வணக்கங்கிறது தஞ்சாவூர் மன்னன். நானும் என் பையனும் எல்லா இடத்துலையும் போய் வீடியோ எடுத்தாச்சு. மீன் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு. இப்போ நம்ம உழவர் சந்தை, தஞ்சாவூரில் இருக்க உழவர் சந்தையை நம்மளோட சப்ஸ்கிரைபர் காமிச்சிடும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக காலையில் ஒரு 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. அப்படியே உழவர் சந்தைக்கு வெளியிலேயே சும்மா ரோட் சைடு வெஜிடபிள்ஸ் ஷாப்லாம் இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியில் ஏகப்பட்ட ஃப்ரெஷ்னஸான காய்கள் எல்லாருமே மேக்ஸிமம் 90% அவங்க தோட்டத்தை விளையிற காய் தான் வியாபாரத்துக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. பப்பாளி, தக்காளி, நீங்கள் பார்க்குற எல்லா காய்கறிகளும் 90% தோட்டத்துலேருந்து வந்தது தான். இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம், வாழைக்காய், எலுமிச்சம்பழம், முருங்கைக்கீரை அண்ணன் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே உள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ. நெல்லிக்காய்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக அந்த இலை அந்த பறித்த இலை காயாமல் இருந்துச்சு. அதான் இதில் இருக்க பியூட்டியே. அப்படியே நம்மளும் அப்படியே பாட்டி அம்மாவை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. அங்கே உழவர் சந்தையோட ஃப்ரண்ட் கேட் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் சைடில் ஒரு பாதை வழியாக விட்றாங்க. உள்ளே போனவுடனே அங்கே இருக்கிற ஒரு 28 கடை 30 கடை இருக்கும். எல்லாருமே ஓனாக அவங்க தோட்டத்தில் விளையிற காய்கறி தான் விற்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே போனோன்னே நவதானியங்கள் நம்ம ராஜா காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற அனைத்து ஹெல்த்தியான ஃபுட்டும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அந்த அக்கா போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே அதை கடந்து போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இந்த வாழைப்பழ கடை ஃபுல்லாக அவங்க சும்மா தோப்புலேருந்து கொள்ளையிலேருந்து அவங்களா பறித்து எடுத்து அன்னன்னைக்கு வியாபாரம் பண்ணுறது தான். ஒரு பாட்டியோட அழகான க்யூட்டான ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதை பாருங்கள். இந்த அம்மா தான் லாஸ்ட்டில் பேசுவாங்க. இவங்கள்ட்ட வாழைத்தண்டு, வாழை இலை, அப்படியே கற்பூர வழியெல்லாம் சீப்பு 12 ரூபா 15 ரூபா தாங்க. அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. உழவருக்கு நம்ம கை கொடுப்போம், விவசாயத்தை போற்றுவோம். இதான் நான் எப்போதும் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது விவசாயம்தான். விவசாயம் தான். கலைஞருக்கு எப்படி பிடிச்சதோ தமிழ்ங்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது விவசாயம் தான். இது ஃபுல்லாகவே வாழைப்பழம் வண்டி தான். அப்படியே எடுத்துகிட்டு போனால் எதுவுமே கெமிக்கல் ஊற்றி அதை ஊற்றி எதுவுமே பழக்கம் இயற்கையில் பருக்க வச்சு அப்படியே கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் வாழைப்பழங்கள் இருந்துச்சுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த கெமிக்கல் ஊற்றிருந்தால் புளி பறித்து அதில் ஊற்றிருப்பாங்க. அதனால் அதை மக்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படியே சுற்றி முற்றி எடுத்து எல்லாத்துலேயும் பார்த்தா எதுலேயுமே கெமிக்கல் தடவுனதுக்கு ஒரு இது கூட கிடையாது. அப்படியே அண்ணனோட பேட்டியை பாருங்கள். செம்ம சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இந்த வாழைத்தாறு இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க? எங்களுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணல சார். எங்களுக்கு சொந்த தோட்டம் இருக்குது. சரி, அதுலேருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். உங்கள்கிட்ட என்னென்ன வாழைப்பழம் இருக்குது? எங்களுக்கு செவ்வாழை இருக்குது, பச்சை நாளை இருக்குது, பூவம்பழம் இருக்குது. இப்போக்கி 60 டைம் தான். இப்போதைக்கு 60 டைம் தான். எப்போ வாழைப்பழ சீசனை அதிகமாக இருக்கும், எப்போ கம்மியாக இருக்கும், எந்த மாதம்? இப்போ ஐப்பசி கார்த்திகையில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ சீசன் முடிஞ்சிட்டு இப்போ ஆடி மாதத்தில் தாறு அதிகமாக வருது. இப்போ காற்றுனால ரொம்ப பாதிச்சிருச்சு. இலையோட ரேட்டும் அதிகரிக்கும். ஆமாம், அதிகரிக்கும். ஓகே. இப்போ காற்றுனால எங்களுக்கு ரொம்ப சேதமாகிடுச்சு. மழைலாம் ரொம்ப சேதமாகிடுச்சு. ஆடி மாதம் வெட்டக்கூடிய தாரெல்லாம் இப்போ ரொம்ப வீணாகிடுச்சு. இப்போ நேரடியாக இங்கே தான் கொண்டு வருவீங்களா, இல்லை சென்னை, பெங்களூர் அது மாதிரி? இல்லை, அது மாதிரி இல்லைங்க. எங்களுக்கு சும்மா கொஞ்சம் விவசாயம் பண்ணி நேரடி விற்பனைங்கிறதுனால இங்கே கொண்டு உழவர் சந்தை இங்கே கொண்டு வந்துடும். உழவர் சந்தை கொண்டு வந்து இது நல்லா பயனாகவும் இருக்குது. நல்லா பயனாக இருக்குது. ஆமாம், அன்னன்னைக்கு கொஞ்சம் கொண்டாந்து விற்கிறதுக்கு, மக்களுக்கு அன்னன்னைக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. அப்படியே அண்ணனை பேட்டி எடுத்துக்கிட்டு வரும்போது தான் அப்படியே மூலிகை சூப்பு, பருத்திப்பால், தஞ்சை பருத்திப்பால் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. முழக்கத்தான் கீரை, ஆவாரம்பூ, டீ எல்லாமே 20 ருபீஸ் தான். அவிச்ச சுண்டல் 10 ரூபா தான். ஆமாங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு. அங்கே உள்ளவங்க அழகாக அந்த பெப்பரை போட்டு அண்ணன் அந்த மூட்டை தூக்குற அண்ணன் சூப்பராக அந்த சூப்பை குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நம்ம கடந்து உள்ளே போகும்போது தான் இதையும் பார்த்தோம். அப்படியே பாக்கெட் 20 ரூபா 10 ரூபா. வீட்டுக்கு தேவையான எல்லாமே அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருந்துச்சு. மளிகை கடையாகவும் நீங்கள் அந்த மார்க்கெட்டை பார்க்கலாம், உழவர் சந்தையாகவும் பார்க்கலாம். அது மாதிரி தான் இது பண்ணி வச்சுருந்தாங்க. பழங்கள், தேங்காய் எல்லாமே உங்கள் ஓன் கொள்ளையிலேருந்து வந்தது தான். அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன இது கொடைக்கானலோட ஃபேமஸான ஃப்ரூட்டு என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேங்கோ எல்லாமே இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தா அண்ணன் அப்படியே அகத்திக்கீரைலேருந்து எல்லா கீரையும் வச்சுருந்தா. அப்படியே அண்ணனோட பேச்சு அல்டிமேட்டாக இருக்கும். ஆமாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விவசாயத்தை காப்பாற்றுவோம். உங்கள்கிட்ட என்னென்ன கீரை இருக்குது? அரைக்கீரை இருக்குது, புளிச்சக்கீரை இருக்குது, முளைக்கீரை இருக்குது, அவுத்துக்கீரை இருக்குது, வெந்தயக்கீரை இருக்குது, மணத்தக்காளி, பசலி இருக்குது, புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா.
அப்படியே அந்த உள்ளே ஒரு கடையில் வந்து சிறுதானிய உணவுப் பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அதோட ரேட்டெல்லாம் அழகாக போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே சூப்பரான பேக்கிங்கில் தரமான முறையில் நம்ம தஞ்சாவூர் உழவர் சந்தையில் இது இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாட்டியம்மா வணக்கம். உங்கள்கிட்ட என்னென்ன வாழைப்பழம் இருக்குது? வாழைக்காய் இருக்குது, ரசாலி இருக்குது, கற்பூரவள்ளி இருக்குது, பச்சைலாட்டை இருக்குது, பூவம்பழம் இருக்குது, இலை இருக்குது, தண்டு இருக்குது, வாழைப்பூ இருக்குது. இவ்வளோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ எப்படி வாழை இலையெல்லாம் கரெக்டாக கிடைக்குதா? காத்தடி காலம் வந்துருச்சுல்ல? எங்கள் கொள்ளை இருக்குப்பா. உங்கள் கொள்ளை இருக்குது. எந்த ஊரில்? நடுப்படுவ, திருப்பந்துருத்தி பக்கத்தில். சூப்பர் 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 பாட்டி. அப்படியே நமக்கு தேவையான பெரிய நெல்லிக்காய் செம்ம சூப்பராக இருந்துச்சு அக்கா கடையில். அதில் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு, அப்படியே பப்பாயா ஒரு பழம் 1.5 கிலோ இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி காய் ஃபுல்லாக செலக்ட் பண்ணது என்னோடய பையன். அக்கா அந்த அழுகி போன பழத்தை எல்லாமே தனியாகவே தூக்கி போட்டாங்க. அவன் திருப்பி 2 பழம் எடுத்து கொடுத்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து டெய்லி காலையில் பல் விளக்கிட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு டெய்லி 2 பெரிய நெல்லிக்காய் போட்டு நம்ம ஜூஸ் குடிச்சோன்னா வயிறுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வீடியோ பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.